நீங்கள் உண்மையாக காதலித்த இடங்களில் தாங்க அதிகமான சோதனைகள் உங்களுக்குன்னு வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் அதனை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பாராமல் தான் அந்த ஒரு காதலை நீங்கள் செய்திருப்பீர்கள். அது இந்த அளவுக்கு மாறுமா என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் முழுமையாக கொடுத்த உறவுகள் தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். அது காதல் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, உங்களுடைய உறவு வாழ்க்கையிலும் அப்படித்தான். அண்ணன் தம்பி அப்படின்னு நீங்கள் பாசமாக உறவிய நீங்கள் பழகிய உறவுகள் கூட ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்தி விட்டு சென்றுவிடும். ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களை ஏமாற்றி விட்டு போயிடுவாங்க. உங்களுக்குன்னு நிலையாக இருப்பது உங்களுடைய குடும்பம் தான் என்பதை நீங்கள் உங்கள் ஆரம்பத்தில் இவ்வளவுதான் சொன்னாலும் உங்களால புரிந்து கொள்ள முடியாதுங்க. ஆனா போக போக அதனை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க நடக்க நீங்களே புரிந்து கொள்வீங்க. அதனை பார்த்து நீங்களே மாற ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுக்கு மிகவும் ஒரு வேதனையை கொடுத்திருக்கும். ஆனா அந்த வேதனைகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போக அந்த வேதனைகள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கைனா என்ன, யாரை நம்ம நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். அதனால் அந்த ஒரு பாடத்தின்படிதான் இதுவரைக்கும் நீங்கள் நடந்து கொண்டும் இருப்பீங்க. காதல் என்பது வெறும் உணர்ச்சிகள் மட்டும் அல்ல, அது புரிதலும் மதிப்பும் இருக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. எல்லார் மீதும் வருவது காதல் கிடையாது. காதல் என்பது ஒருவருக்கொருவர் பிடித்திருக்கணும், இறுதி வரைக்கும் ஒன்றாக இருக்கணும் என்பதை நீங்கள் ஒரு காதலை செய்து அதன் மூலம் அறிந்திருப்பீங்க. எல்லா விதமான உறவுகளும் இந்த அளவுக்கு உண்மையாக இருக்காது என்பதை துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். இன்று நீங்கள் காதலை பார்க்கக்கூடிய விதம் முற்றிலும் மாறியிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க காதலில் நீங்க ஏமாந்த தருணங்கள் எப்படி, யாரும் உண்மையான நபர்கள் கிடையாது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீங்க. நீங்க கண்கூடாகவும் பார்க்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. அதனால தான் நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது, அதிலும் காதல் விஷயங்கள்ல நம்பவே கூடாது என்று சொல்லக்கூடிய முதல் நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க தவிர்க்க முயன்ற சில உண்மைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்க சில விஷயங்களை நீங்கள் பார்க்காமல் இருக்க விரும்புவீங்க. ஏன் அப்படின்னா அதுல பார்த்து அதிலேயே ஏதாவது தோல்விகள் அடைந்து விட்டோம் என்றால் அதிலும் நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளேயும் என்னால் ஈடுபட முடியாது அப்படின்னு திருமண வாழ்க்கைகள், இந்த திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டிய சில விஷயமாக நீங்க நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து விட்டதால், இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதிரியான திருமணத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து இருந்தார்கள் என்றால் நீங்களும் திருமணம் பண்ண யோசிப்பீங்க. இது திருமண வாழ்க்கையில மட்டும் கிடையாது, வேலை விஷயங்களிலும் தொழில் விஷயங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் அதனை நேராக உங்கள் முன்பு கொண்டு வந்து சேர்ப்பார். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு மிகவும் கடினமாகத்தாங்க எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படி இருக்காது. அவர்கள் செய்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அவர்கள் கர்மாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சனி பகவான் உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பார். ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலும் கெடுதல்கள் நடக்கும். கெடுதல்கள் நடந்துதாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்கும். எடுத்த உடனே நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அழிய போகிறது என்று அர்த்தம். அதற்காக மட்டும்தாங்க இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் கெடுதல்களை அனுபவித்து எவன் ஒருத்தன் மேலே வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது அனைவருக்குமே தெரியும். நீங்கள் இனிமே உண்மையை தவிர்க்காமல் அதை நேராக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக மாறிவிட வேண்டும். மாறிவிட்டீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு நன்மைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் திடீரென்று அந்த ஒரு அமைதி குலைந்து போயிருக்கும். பிரச்சனைகள், குழப்பங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் இவை அனைத்தும் ஒரே ஒரு நேரத்தில் உங்களை வந்து அடைந்திருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று தெரியாமல் பல கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுக்கு மிகுந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு எதுவுமே தெரியாமத்தாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அதனை புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு குலைவு உங்களை விழிக்க வைத்திருக்கும். நீங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கணும் என்பதை உங்களுக்கு உணர்த்தவும் செய்திருக்கும். இன்று நீங்கள் அமைதியை வெளியில் இருந்து கிடையாது, உள்ளுக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக வந்திருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பித்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு உணர்த்தவும் செய்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் சிலரிடமிருந்து நீங்கள் விலக வேண்டியதும் இருக்கும். இந்த உண்மையை நீங்கள் அனுபவத்தின் மூலம் கற்றுக்
கொண்டிருந்திருப்பீங்க. நீங்கள் பிடித்து வைத்திருந்த சில உறவுகளை விட வேண்டிய நிலைமைகள் கூட உங்களுக்குன்னு உருவாகி இருக்கும். ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருந்தாலும் பின்னர் அது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். இன்று நீங்கள் யாரை உங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில நாட்கள் நீங்கள் நீண்டு இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் அறியாமல் அப்படியே இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கவே நடக்காதுங்க. எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களை நம்பி வாழுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இதுவரைக்கும் தீமைகள் மட்டுமே நடந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு முன்பு நீங்கள் எதையும் முடிவு செய்ய அதிக நேரம் எடுத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா பல கோணங்களில் யோசித்து குழப்பம் அடைந்த ஒரு நபராகவும் நீங்கள் மட்டும் தாங்க இருந்தீங்க. ஆனா இப்போது அந்த ஒரு நிலைமை உங்களுக்குன்னு மாற ஆரம்பிக்கும். எந்த ஒரு முடிவை நம்ம சரியாக எடுக்கணும், எந்த ஒரு முடிவை எடுத்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமே நேரானதாக மாறிவிடும், தெளிவானதாக இருக்கவும் செய்யுங்க. இதுதான் சரி என்று ஒரு உள்ளுணர்வு, உள்ளுக்குள்ள ஒரு சத்தமானது உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகாட்டியே உங்களுடைய மனநிலையை உங்களுக்கு வழிகாட்டவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேகமான ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்குன்னு தேடியும் கொடுக்குங்க. இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான வாய்ப்பு உங்களை தேடி வந்துவிடும். அது நீங்கள் எதிர்பார்த்ததா இல்லையா என்பது முக்கியம் கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த சந்தர்ப்பம் வரத்தான் செய்யும். அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தலாம் என்று நீங்கள் தான் அதனை யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும். அதனை நீங்கள் ஒரு விதமான எதையுமே நினைத்துக் கொள்ளாமல் அப்படியே வைத்துக் கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பதை ஏற்படுத்தாதுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உங்களுடைய திறமையை நிரூபிக்க ஒரு மேடையாகத்தாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு வெளியில் கொண்டு வந்து சேர்க்காது. அது போக போக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். முக்கியமா இந்த முறை நீங்கள் தயங்காமல் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள். எது நல்லது எது கெட்டது என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவசரமான முடிவுகள், குழப்பமான முடிவுகள், அது அனைத்திலும் இருந்து இனிமே நீங்க வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இது அனைத்துமே உங்களுக்குன்னு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இது அனைத்துமே உடனடியாக நடக்காது, மெதுவாகத்தான் நடக்கும். மெதுவாக நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் எதையுமே அவசரப்படாமல் ஒரு திட்டமிட்ட முறையில் செய்ய ஆரம்பிப்பீங்க. எது நல்லது எது கெட்டது என்கிற மாதிரியான தெளிவு உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். தினசரி உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கம்னா என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். டிசிப்ளினான சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் தெரிய ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அமைதி உங்களுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு உணர்வு இப்போது உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் முன்னேற ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கண்கூடாக தெரியவும் செய்யும். இது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இல்லாமல் ஆனால் ஒரு நிலையான ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய படியுமே ஒரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய நம்பிக்கையை அதிகரித்து கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்திற்கு நீங்க மாறிவிடுவீங்க. நீங்க ஒரு காலத்தில் உங்களையே சந்தேகித்திருப்பீங்க. ஏன் தெரியுமா, என்னால் இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கும். அதனால உங்களையே நீங்கள் சந்தேகித்த காலங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நீங்களே மாற்றிருப்பீங்க. நீங்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை இனிமே அதிகரிக்க தொடங்கும். மற்றவங்களை நம்புவதை விட ஏதாவது ஒரு கடினமான வேலைகள், யாராலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது என்றால் உங்களை தாங்க நீங்க இப்போது முதல் நபராக நம்புவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறாக போனாலுமே
அதை சரி செய்ய என்னால முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது நிச்சயமாக உருவாகும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நான் கூறியது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்திற்கு நீங்க மாறி விடுவீங்க. நீங்க ஒரு காலத்தில் உங்களையே சந்தேகித்திருப்பீங்க. ஏன் தெரியுமா? என்னால் இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கும். அதனால உங்களையே நீங்கள் சந்தேகித்த காலங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நீங்களே மாற்றியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை இனிமே அதிகரிக்க தொடங்கும். மற்றவங்களை நம்புவதை விட ஏதாவது ஒரு கடினமான வேலைகள், யாராலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது என்றால் உங்களை தாங்க நீங்க இப்போது முதல் நம்பராக நம்புவீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறாக போனாலுமே அதை சரி செய்ய என்னால முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது நிச்சயமாக உருவாகும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நான் கூறியது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு